இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் வந்துட்டோம் இல்லை? இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது, புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இந்த வருஷம் முழுவதும் திரும்பி பாருங்கள், ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த வருஷம் முழுவதிலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இந்த நடத்தினார். சோர்ந்து போன நேரத்திலலாம் நம்மோடு பேசி நம்மை திடப்படுத்தி தைரியப்படுத்தினார். இந்த வருஷத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த வருஷம் தானே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. வாலிப தம்பி, வாலிப மகள், சில குட்டி பிள்ளைகள், சிலர் சொல்ல இல்லை நான் போன வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். ஆமாம், சிலர் போன வருஷம். இந்த வருஷமும் நிறைய பேர் ரட்சிப்புகள் வந்திருக்கிறாங்க. ரட்சிப்புகள் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ் பண்டிகையில் 4 மாவடியில் இந்த சுற்று வட்டாரத்தில் ஏழை மக்களுக்கு விருந்து வச்சுருந்தோம். காலையில் கிறிஸ்மஸ் விருந்து ஒரு 1800 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்களோட நானும் பேசி அவங்களுடைய அன்பெல்லாம் பகிர்ந்து கொண்டு கிறிஸ்மஸ் அன்பை பகிர்ந்து கொண்டோம். அதில் ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா நானும் கிறிஸ்தவெல்லாம் கிடையாதுங்க, ஆனால் இந்த உங்கள் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை, கிறிஸ்தவம் கூட ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல வெட்கப்படுறாங்க. ரட்சிப்பேன்னா என்னது அப்படின்னு கேட்குறாங்க சில கிறிஸ்தவர்கள். பைபிள் அதை பற்றி எவ்வளோ இருக்குது இல்லை, ஆனால் அதை பற்றி தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் கிறிஸ்தவர் இல்லை, உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறையா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. அவங்களுடைய முகம் அப்படி மலர்ந்திருந்தது. இயேசுவோடு உள்ள அந்த ஐக்கியம், தொடர்பு, அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷ செய்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்னது இன்றைக்கு காலையில் அவங்க சொன்னாங்க அப்படி. அப்போது இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகிற ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது. நான் சொன்ன இயேசு கிறிஸ்து மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதனால தான் எல்லா மக்களுமே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலே மகிழ்ந்திருக்கும்படிக்கு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. அது குறித்து இன்றைக்கு நம்ம தியானிப்போம். அப்போ ஆண்டவரை நம்ம துதிக்கணும் இல்லை, மகிழ்ச்சியோட இந்த வருஷம் முழுவதும் நம்ம அற்புதமாய் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. இந்த வருஷம் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, சிலர் அபிஷேகம் பெற்றீங்க, சிலர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றீங்க. எவ்வளோ மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தணும். நிறைய பேர் மரணத்தின் கண்ணிலேருந்து விடுவிக்கப்பட்டீங்க. ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா அந்த கொரோனா தாக்கம் என்னுடைய லங்ஸ் 95% பாதிக்கப்பட்டு விட்டார். அதாவது 75%னாலே பிழைக்க முடியாதுன்னுருவாங்க. 75%னால அதே பெருசாக நிறைய பேர் 75% பாதிப்பு. அவங்க சொன்னாங்க 95% இனிமே அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க டாக்டர்ஸ். ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டார் சுகமாக்கி. அவங்க ஆச்சரியமாக சொல்கிறாங்க, அப்போ மரணத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வந்த மாதிரி. இந்த மாதிரி எத்தனை அற்புதம் நடந்திருக்குல்ல, அவங்களுக்கு எத்தனை ஆபத்துகள் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். சரி, நம்ம செய்த பாவத்திற்கு ஆண்டவனை தண்டனை கொடுத்துருப்பார்னு வைங்க. இந்த வருஷத்தில் நான் பாவமே செய்யலைங்க, நான் 100% அப்படியே பரிசுத்தமாகவே தான் இருந்தேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? பாவம் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த சூழ்நிலைகள், நாம் சில நேரத்தில் தடுமாறி விடுவோம், சில தவறுகளை செய்து விடுகிறோம். ஆண்டவர் உடனே தண்டிச்சார்னு வைங்க, யாருமே நிலை நிற்க முடியாது. அப்படி கிருபையின்படி ஆண்டவர் நம்மை உணர்த்தி பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் நம்மை பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்தி இருக்கிற அப்படி கிருபை. அந்த கிருபையை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும். பாருங்கள், யோசித்து பாருங்கள், இந்த வருஷத்தில் நம்ம ஜெபிக்க தவறின நாட்கள் எத்தனை, வேதம் வாசிக்க தவறின நாட்கள் எத்தனை, அதெல்லாம் ஆண்டவர் பொறுத்து கொண்டு மன்னிச்சு நம்மளை சரிப்படுத்தி நடத்தி வந்திருக்கிறார். எல்லாவற்றையும் நினைத்து அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். சரி, இப்பொழுது எல்லா வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளில் தேவன் மனிதனாக உலகத்தில் அவதரித்த இந்த காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 3:16 வசனம். 1 தீமோத்தேயு 3:16 புதிய ஏற்பாட்டில் 287 பக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். காணக்கூடாத இறைவன், சர்வத்தை சிருஷ்டித்த தேவன் உலகத்தில் மாம்சத்தில் நம்மை போல ஒரு மனிதனாக வெளிப்பட்டார். அதுதான் கிறிஸ்மஸ் பண்டிகையாக உலகமெல்லாம் கொண்டாடப்படுகிறது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, கடவுள் மனிதனாய் அவதரித்தார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதை குறித்து கொலோசியர் 1:15 இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், he is the image of the invisible God. அதாவது காணக்கூடாத இறைவனுடைய தற்சுரூபம், அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் தான் இயேசு கிறிஸ்து. கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவருடைய மகிமையின் பிரகாசத்தை மனிதன் மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. அவர் ஆவியாய் இருக்கிறவர். அப்போ அவரை நமக்கு வெளிப்படுத்த
அவரை மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் பொழுது he is the image of the invisible God, அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ரூபமாயிருந்த ஆண்டவர் அவர் மனுஷ ரூபம் எடுத்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். அவர் மனிதனாக, சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்கள்ல அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்களை மக்கள் பார்த்தபோது, சாதாரண ஒரு மனிதனால் இப்படியெல்லாம் அற்புதம் செய்ய முடியாது, அதனால கடவுள் மத்தியிலே மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்று ஜனங்கள் சொன்னாங்க. லூக்கா 7:16 சொல்லும் பொழுது, God hath visited his people, தேவன் நம் ஜனங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார், கடவுளே மனிதனாய் வந்து நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்று அந்த காலத்தில் உள்ள மக்கள் சொன்னார்கள். அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை, அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தைகள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் கடவுள், அவர் தேவன் நம் மத்தியிலே மனிதனாய் வந்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் விளங்கி கொண்டார்கள். சில பொறாமை கொண்ட மத தலைவர்கள் எழும்பி அவருடைய பிழைப்பு பாதிக்கப்படுறதுனால பொறாமை கொண்டு அவருக்கு பின்னால பெரும் கூட்டம் போகுது, அவர் பிரபலமாகிறார் என்று அவர் மேல பொறாமை கொண்டுதான் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள் என்பதாய் அவரை விசாரித்த நீதிபதியாகிய பிலாத்துவே சொல்லுகிறார். பொறாமையினால் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்பதை அவர் அறிந்து இவரிடத்தில் ஒரு குற்றத்தை காணவில்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. சரி, இந்த தேவன் மனிதனாய் வந்தார் எதற்காக? அவருக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறாரு. ஏசாயா 9:6 வாசிக்கும் போது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குழந்தையாக கடவுள் மனிதனாய் வந்தார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருக்கு எவ்வளவு பெயர்கள் பார்த்தீங்களா? ஒவ்வொன்றும் அவருடைய குணங்கள், சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவைகள். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவருக்கு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டது. முக்கியமான 3 பெயர்கள். அதனுடைய அர்த்தம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகத்தான் அந்த பெயர்கள். அந்த காரியத்தை மாத்திரம் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது பாருங்க, மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம் எடுங்க. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வசனம் எடுங்க பைபிள்ல. அது புதிய ஏற்பாட்டில் 3வது பக்கம், அந்த 21 வசனம் பாருங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்ற பெயரிடணும் அவருக்கு, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ கர்த்தராய் இருந்தவர் இயேசுவாக, ஆனால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதத்தில் அவர் திரும்ப திரும்ப அழைக்கப்படுகிறார். அவர் தேவன், அவர் மனுஷகுமாரனாய் உலகத்தில் வந்தார். ஒரு பக்கம் தேவகுமாரன், இன்னொரு பக்கம் மனுஷகுமாரன். மனிதர்களுக்காக தன்னை முழு மனிதனாக்கி இந்த உலகத்திலே வந்ததுனால அவருக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இயேசு என்ற பெயரின் அர்த்தம் என்ன? ரட்சிக்கிறவர், பாவங்களை நீக்க ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இயேசு அப்படின்னு கேட்டா பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அதான் அந்த வசனம் சொல்லுகிறார். அதுக்கு தான் அவர் உலகத்தில் வந்தார். அவர் மதத்தை உருவாக்க வரல, மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிக்க வந்தார். அதுதான் அவருடைய பெயருடைய அர்த்தமே. ஆனால் லூக்கா 7 அதிகாரம் 37-38 வாசிக்கும் போது, நீங்க பைபிளை வாசித்தீங்கன்னா, இயேசு ஒருவருடைய வீட்டில் விருந்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கும்போது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு பெண், அந்த வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த லூக்கா 7 அதிகாரம் 37-38 வசனம், 89வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், இயேசு பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இவளை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? 48 வசனத்துல இயேசு அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது மகளே அப்படின்னு சொல்றார். 50வது வசனத்துல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. பாருங்க, அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு பெண், விபச்சாரம் என்ற பாவத்திலே வாழ்ந்து தன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கரைப்படுத்தி கொண்ட ஒரு பெண்,
சமுதாயம் அவளை பாவி என்று ஒதுக்கி தள்ளுகிறது. இவள் பாவியானவள், இவள் துன்மார்க்க ஸ்திரீ என்று அவளை ஏற்றுக்கொள்ள சமுதாயம் மறுக்கிறது. அவ்வளோ அவளுடைய மனசாட்சியில குத்தப்பட்டவளாக, நான் அந்த பாவத்தில் விழுந்துட்டேன், பாவம் என் வாழ்க்கையை கரைப்படுத்தி விட்டது, யார் என்னை மன்னிப்பாங்க, யார் எனக்கு சமாதானம் கொடுப்பாங்க, எல்லாரும் என்னை பாவி பாவின்னு புறம்பை தள்ளுறாங்களேன்னு நினைக்கும் போது, பாவத்திலிருந்து மனிதர்களை ரட்சிக்க ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் இயேசு. அவர்கிட்ட போனா உன் பாவம் மன்னிக்கப்படும், உன்னுடைய வாழ்க்கை மாறுன்ற செய்தி அவளுக்கு சொல்லப்பட்டதுனால அவள் இயேசுவை தேடி வருகிறாள். இயேசுடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அவ ஏன் அழணும்? தன் பாவத்தை நினைத்து உள்ளம் உடைந்து தன்னுடைய பாவ அறிக்கையை கண்ணீரினால் அவள் செலுத்துகிறாள். ஐயோ, நான் பாவியான பெண், என் வாழ்க்கையை நான் கரைப்படுத்தி கொண்டேன், என்னால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க, எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பாவம் மன்னிக்கப்படணுமே, நீ கண்ணீர் விட்டு உடைந்த உள்ளத்தோடு அழுகிறாள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதனால் தான் இயேசுவிடத்தில் அவள் கண்ணீரினால் பாவ அறிக்கை செய்கிறாள். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய பாவத்தை மன்னித்து நீ சமாதானத்தோட போ என்று அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்ட மகிழ்ச்சியோடு அவள் செல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன், பெரிய பணக்காரன், அவன் சீஃப் டாக்ஸ் கலெக்டர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அந்த காலத்தில் இந்த ரோம கவர்மெண்ட்டுக்கு அவன் தான் வரியெல்லாம் வசூலித்து கொடுக்கக்கூடியவன். அப்பவே அவன் பாருங்க, லஞ்செல்லாம் வாங்கி நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கிறான். டேக்ஸ் ஒன்று போட்ட நிறைய மக்களை மிரட்டி வாங்கி அங்கே அரசாங்கத்துக்கு பணம் கட்டிட்டு மீதியெல்லாம் எடுத்துக்கொள்ளுவான். அப்படிதான் மக்கள் அவனை குறித்து பேசுகிறாங்க. இவன் அநியாயம் செய்கிறவன், இவன் அந்த அந்நியர்களுக்கு ஒரு கைக்கூலியா இருக்கிறான்னு மக்கள் வெறுத்தார்கள் அவனை. அவன் பணம் இருக்குது, பதவி இருக்குது, நல்ல செல்வாக்கு இருக்குது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பாவம் அவனை பாதிக்கிறது. அதனால தான் பாருங்க, அவன் இயேசுவை தேடுகிறான். என் பாவத்தை யாராவது மன்னிப்பாங்களா, எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா, இந்த இயேசுவை பற்றி எல்லாரும் சொல்றாங்களே, அவர் பாவத்தை மன்னிப்பாரு, விடுதலை கொடுப்பாரு, நீ அவரை பார்க்கணுமே, நீ தேடி வருகிறான். இயேசு அவனை பெயர் சொல்லி கூப்பிட்றார். சகைவே, நீ வா, உன் வீட்டில் நான் தங்கணுப்பான்னு சொல்றார். ஊரார் சொல்றாங்க, இவன் பாவி, ஐயோ இவன் ஊரையே கொள்ளை அடிக்கிறவன், இவன் வீட்டுக்கா இயேசு போறாரு, இவன் வீட்டுக்கா போறாரு. சிலர் சொல்லுவாங்க, நான் சிலர் கூப்பிட்டாங்க, நீ போனா பிரதர் எப்படி அவங்க வீட்டுக்கு போகலாம், பிரதர் எப்படி அவன் ஆபீஸுக்கு போகலாம், அவன் கள்ளன், அவன் ஏமாத்துறவன், அவன் வீட்டுக்கு போகலான்னா பாவிகளுக்கு தானங்க ரட்சகர் தேவை. அப்படிதான் இன்னைக்கு சொன்னாங்க இயேசுவை. இவன் வீட்டுக்கா இயேசு போறாரு, இயேசு பெரிய தீர்க்கதரிசின்னு நினைச்சோம், இவன் ஒரு கள்ளன் ஏமாத்துறவன், அவன் வீட்டுக்கு இயேசு எப்படி போகலான்னு. ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் 4 திரும்ப கொடுக்கிறேன், நான் யாரையும் ஏமாத்தல விரும்பல, 4 மடங்கு அவங்களுக்கு திரும்ப கொடுக்கிறேன். பார்த்தீங்களா? அதான் ரியல் மனம் திரும்புதல். அதனால தான் அவனுடைய ஆண்டவர் என்ன சொல்ல 9ஆம் வசனத்துல, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, குடும்பமே ரட்சிக்கப்படுது, அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து குடும்பமே ரட்சிக்கப்படுகிற. அதுக்கு தான் இயேசு வந்தாருங்க. உன் குடும்பத்தையே ரட்சிப்பதற்காக, பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்க, ரட்சிப்பின் சந்தோஷம் கொடுக்க, அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசுவால தான் முடியும். நீ எத்தனை லட்சம் பணம் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணாலும் பாவத்தை விட்டு மனம் திரும்பாம நடக்காது. 5 வருஷம் பதவியில் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணி மக்களுடைய வரி பணத்தை ஏமாற்றி தந்திரமா பணம் சம்பாதிச்சுட்டு அப்புறம் பக்தியா போய் ஒரு 10 லட்சம் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணிட்டு பாவம் மன்னிக்கப்பட்டுருமா? மன்னிக்கப்படாது. அப்புறம் அவ்வளவுதான். தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ வாங்கின லஞ்ச பணத்தை திருப்பி கொடுக்கணும், நீ வாங்கின ஊழல் பணத்தை மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இல்லாம பாவம் மன்னிக்கப்படாது, சாபம் மாறாது. அறிந்துக்கோ. இதுதான் வேதம் சொல்லுகிறாரு. அவன் சொல்றான், நான் 4 திரும்ப கொடுத்துட்றேன், மீதி ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன போதுதான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு வருகிறது. இல்லாம நீங்க எத்தனை இடத்துக்கு ஓடுங்க, எத்தனை லட்சம் செலவு பண்ணுங்க, எத்தனை லட்சம் செலவு பண்ணி தான தர்மம் பண்ணுங்க, அவங்க பாவம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உன் சந்ததியை அது பாதித்து விடும், அறிந்து கொள்ளுங்க. அதனாலதான் ஒரு ரட்சகர் தேவை, மக்களுடைய பாவத்தை மன்னிக்க. அதுக்கு தான் இயேசு ரட்சகராக வந்தார். யாரு ரட்சிப்பார்? பணம் கொடுக்கறவங்களுக்கு எல்லாம் பாவ மன்னிப்பு இயேசு தர மாட்டார். பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். நான் பாவம் செய்துட்டேன், நான் செய்தது பாவம் தான், என்னை மன்னிங்க நீ அறிக்கை செய்துட்டா உடனே இறக்க செய்வார். அவர் பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டவர். யாரையும் பாவின்னு புறம்பே தள்ளவில்லை. நீ வராத, நீ பாவின்னு இயேசு யாரையும் சொல்லவில்லை. ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் நிறுத்தி கல்லறியணும்ன்றாங்க. உங்களில் பாவம் அறியல்ல இல்லை செய்யாதவன் கல்லறிய கடவன், முதலாவது கல்லறியனா. எல்லாம் போயிட்டான் பயந்து. எல்லாரும் மனசாட்சியில வாதிக்கப்பட்டு எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்கள் ஆனோம். ஆண்டவர் கேட்கிறார், மகளே உன் மேல யாரும் கல்லறியலா? இல்ல ஆண்டவரே.
நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே. அதான் இயேசுடைய அன்பு. நீ இனி பாவம் செய்யாத மகளே அப்படின்னு ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நீங்க இன்றைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இயேசு என்ற பெயரின் அர்த்தமே பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். உங்களுக்கு பாவத்திலிருந்து ரட்சிப்பு வேணும், ஒரு விடுதலை வேணும், பாவ மன்னிப்பு வேணும். அது இலவசம். அது இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். ஏன்னா இயேசு தான் நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து வந்தவர், மனிதனுடைய பாவங்களை சுமந்தவர், மனிதனுக்கு பாவத்துக்கு பரிகாரம் உண்டாக்க பலியாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தவர். அவர் மரிச்சு போயிருந்தா பிரயோஜனம் இல்லை. அவர் உயிரோடு இருக்கணும். அவர் உயிரோடு கூட எழுந்தவர். அதனால தான் பாவ மன்னிப்பை தர முடியும். இயேசு என்கிற ரட்சகர், அவர் மூலமா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு விட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? நான் சின்ன வயசுல இருந்தே சண்டே ஸ்கூல் போவோம், பக்தியா வளரேன், தினம் பைபிள் வாசிப்பேன், ஜெபிப்பேன், பக்தியா தானே இருக்கிறேன். பக்தியா இருப்பது வேறு. நான் இந்துவா இருந்து எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்த பிறகு 3 வருஷம் பக்தியா தான் சர்ச்சுக்கு போனேன். முழங்கால நின்று ஜெபிப்பேன், பைபிள் வாசிப்பேன், பக்தியா தான் இருந்தேன். ஆண்டவர் சொன்னா, இந்த பக்தியெல்லாம் அவனை பல்லவத்து கொண்டு வராது தம்பி, பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் குடிக்கிறது இல்லை, ஒரு பீடி சிகரெட் கூட பிடிச்சது இல்லை. ஆண்டவர் சொன்னா, இதுதான் பாவம் நீ நினைக்கிறியா? உன் இருதயத்துக்குள்ள பாரு. இருதயத்துக்குள்ள இருந்து பொறாமை, பெருமை, எரிச்சல், கோபம், இச்சைகள் எல்லா பாவமும் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருது. அது ஜென்ம பாவம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை விட்டு நீ மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். ஆமாண்டவரே, இந்த பாவத்தெல்லாம் எனக்கு மன்னியும், உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு ஜெபித்த போது இயேசு என்ற ரட்சகர் எனக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தார். உங்க வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவர் எல்லாருமே சொல்றாங்க, ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு போனதில்லை, கிறிஸ்துவ கூட்டம் போனதில்லை. ஐயா, உங்க நிகழ்ச்சியை பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றாங்க. அவங்க எனக்கு ரொம்ப ஆச்சரிய சந்தோஷம். கிறிஸ்தவங்களுக்கு கூட அதை சொல்ல உங்களுக்கு வெக்கமா, என்ன ரட்சிப்பு? கிண்டல் பண்றவங்க இருக்கிறீங்க, கிண்டல் பண்ணுவீங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை தெரிந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவீங்க? ரட்சிக்கப்படாதவங்க தண்டிக்கப்பட்டு போவாங்கன்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? பாவத்தோட்டு மனம் திரும்பிட்டீங்களா? அதுக்கு தானே இயேசு வந்தார். இயேசு என் வாழ்க்கையில ரட்சிப்பின் சந்தோஷம் தந்துட்டான்னு உங்களால் சொல்ல முடியுமா? அவர் நீங்க மாத்திரம் குடும்பமே ரட்சிக்கப்படும். நீங்க ரட்சிக்கப்பட்டா குடும்பத்துக்காக ஜெபிங்க, குடும்பம் ரட்சிக்கப்படும். உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரங்க ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் 16:31 இயேசு கிறிஸ்துவினை விசுவாசித்தா நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க அப்படி சொல்லி ஜெபிங்க, உன் குடும்பமே ரட்சிக்கப்படும். எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படிதான் ஜெபிச்சேன். ஆண்டவரே, என்னை பக்தியா வளர்த்தது எங்க பாட்டி. அவங்க ரட்சிக்கப்பட்டதான பல்லவத்துக்கு வர முடியும். ரட்சிக்கணும். எங்க அம்மா, எங்க அப்பா ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணினேன். பாருங்க, ஆண்டவர் என் பாட்டியை ரட்சித்தது எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அவங்க தினம் வெத்தலை போடுவாங்க. அவங்க அந்த பொடி போட்டாங்க, நம்ம பாருங்க, வெத்தலை இல்லாம எங்க பாட்டியால இருக்க முடியும். காலையில் விடிய காலமே வெத்தலை இடிக்கிற சத்தம் கேட்கும். பல்லு இல்லை, கடிக்க முடியாத இடிச்சு போடுவாங்க. சில சமயம் அவளுக்கு அந்த வெத்தலைன்னா பைத்தியம். நான் சின்ன பையனா இருக்கும்போது வெத்தலை வாங்கி அந்த இடிக்கிறதுக்கு அந்த உரல் இல்லாதனால சவைச்சு எனக்கு கொடுன்னு கேட்பாங்க. நாங்கள் சின்ன பையங்க சவைச்சு, அந்த மாதிரி அடிமைத்தனம். ஆனால் இயேசு விடுதலை கொடுத்தார். அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. முக்காடு போட்டு ஜெபிப்பாங்க. ஆண்டவர் என்னை எப்போ பல்லவத்துக்கு கூட்டு போவார், ஜெபம் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு நிச்சயம். பார்த்தீங்களா, என்னை ராமாயண மகாபாரத கதையெல்லாம் சொல்லி ரொம்ப பக்தியாக வளர்த்தவங்க. நான் எங்கள் பாட்டி செவ்வாய் வெள்ளி கட்டாயம் தவறாமல் கோயிலுக்கெல்லாம் சென்னையில் இருக்கும்போதே அவ்வளோ பக்தியில் என்னை வளர்த்தவங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே, அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு பல்லவத்துக்கு வரணும், அறிந்து கொள்ளணும். அவங்களுக்காக ஜெபிச்சு ஆண்டவர் ரட்சித்து அங்கே நிச்சயத்தோட மறிச்சாங்க. எப்போ ஆண்டவர்னு கூட்டு போவார், என்னை பல்லவத்துக்கு தம்பி ஜெபம் பண்ணும்பாங்க. அப்படி சித்தமான நேரத்தில் கூட்டு போவார். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஜெபம் பண்ணாங்க. இப்படி தகப்பனார் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு காலத்தில் பாவத்தில் வாழ்ந்தவங்க மேடையில் ஏறி, நான் இந்த மாதிரி பாவத்தில் இருந்தேன், இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னித்து ரட்சித்தார்னு திறப்பின் வாசலை சாட்சி சொல்லி அப்படித்தான் அவங்க மரணத்தை தழுவினாங்க. சந்தோஷமாய் நிச்சயத்தோடு மறித்தாங்க. அவங்க மறிக்கும் போது ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோட. என் தாயார் அவங்க நான் எனக்கு சுகத்துக்காக ஜெபிச்சது என் தாயார் தான். நான் சுகம் பெற்ற பிறகு உடனே அவங்க சர்ச்சுக்கெல்லாம் வரல. சமுதாய கட்டு, சொந்தக்காரங்க, உறவினர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ மட்டும் சர்ச்சுக்கு போ தம்பின்னு அனுப்பிட்டாங்க. பல வருஷம் அவங்க வந்ததே இல்லை. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டோடனே ஜெபிச்ச ஆண்டவரே அவங்களும் ரட்சிக்கப்படணும்னே. எங்கள் தாயாரை ஆண்டவர் சந்தித்தார். பைபிள் வாசித்தாங்க, ஜெபிச்சாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதன் பிறகு ஆண்டவரை துதித்து கொண்டே அவங்க மரணத்தை சந்தித்தாங்க. சந்தோஷமாய் சந்தித்தாங்க. மரணத்துக்கு இந்த பயம் வரல, மகிழ்ச்சியாக சந்திச்சாங்க. எப்போ ஆண்டவர் என்னை எடுப்பாரு அப்படின்னு சொல்லி. என் மனைவி போய் உட்காந்து கடைசி அந்த மரண படுக்கையில் இருக்க பாட்டெல்லாம் பாடின ஆண்டவரை துதித்து பாடுவாங்க, தினம் ஜெபிப்பாங்க. ஒரு சந்தோஷமா மரணத்தை சந்தித்தாங்க.
பாருங்க, குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டது. அந்தந்த காலங்களில் தொடர்ந்து ஜெபிங்க. உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்புவாங்க. அதுக்கு தான் இயேசு என்றால் ரட்சகர். அப்போ அதுதான் அந்த கிறிஸ்துமஸ் செய்தி, நாங்கள் குடும்பமே ரட்சிக்கப்படணும். சரி, இரண்டாவது அவருக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் ரட்சகர், கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசுனா ரட்சகர், கிறிஸ்து அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இயேசு கிறிஸ்து. இயேசுனா ரட்சகர், கிறிஸ்துனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். அது மாத்திரமல்ல, நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர், அதான் அர்த்தம். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார், நம்மை பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் கிறிஸ்து. அதான் மேசியா என்ற அர்த்தம். கிறிஸ்துனா மேசியா என்று கிறிஸ்து என்பதாய் சொல்ல. அது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவர் யோர்தான் நதியில இறங்கி ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் ஒரு வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்தாவியானவர் அவர் மேல வந்து இறங்கினார், பரிசுத்தாவினால் அவர் நிரப்பப்பட்டார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. இயேசுவை குறித்து யோவான் ஸ்நானகன் ஒரு காரியம் சொல்லுகிறார். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் தண்ணீரினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். இயேசு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார், உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அதான் கிறிஸ்து. கிறிஸ்து என்று சொன்ன மேசியா, அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம், நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம். அதனால யோவான் 14:16 சொல்லுகிறார், நான் போய் வேண்டிக் கொள்ளுவேன், வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை பிதா அனுப்புவார் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1:4 சீஷர்களை பார்த்து பேசும்போது, இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுவீங்க, அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவீங்க, நான் அதை உங்களுக்கு செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அது நிறைவேறிற்று. அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. இயேசுதான் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறவர், அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். கிறிஸ்து என்றால் நம்மை அபிஷேகிக்கிறவர். அதனால் ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், ஆவில நிரம்பி ஜெபிக்கணும், ஆவில நிரம்பி இருக்கணும்னு சொல்லி நீ கேட்கும்போது உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அந்த பரிசுத்தாவினால் நீங்களும் நிரப்பப்படுவீங்க. இன்றைக்கு நிரப்புவார். இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர் பிறந்திருக்கிறார்ல, அப்ப ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அடுத்தது அபிஷேகம் பண்ணப்படுகிற அனுபவம், பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற ஆவியானவர் என்று விசுவாச பிரமாணத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப கர்த்தர் மனிதனாய் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது இயேசுவாக வெளிப்பட்டார். அதே கர்த்தர் ஆவியானவராய் நமக்குள்ளே வரும்பொழுது கிறிஸ்து அபிஷேகம் பண்ண தருகிறவராக நமக்குள்ளே இறங்குகிறார். அதனால் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை நமக்கு தருகிறவர் இந்த கிறிஸ்து. அப்ப அதனால தான் இயேசு கிறிஸ்து அப்படின்ற வார்த்தை முழுமையா சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கேட்கிறேன் அப்படி சொல்லணும். அந்த மாதிரி ஜெபிக்கும் போது அதில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அதனால தான் நீங்க ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிசாசை கடிந்து கொள்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி விலகட்டும் அப்படி சொல்லி பாருங்க. முழுமையாக இந்த பெயரை சொல்லும் போது அதில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அந்த அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து ரட்சகர், நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். மூன்றாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் பாருங்க. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்த தேவதூதன் சொல்லுகிறான், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. ஏசாயா சொல்றார், இப்படி ஒரு கன்னிகை, ஒரு கன்னி பெண் கர்ப்பவதி ஆகி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். அதான் தேவன் ஒரு கன்னியின் வயிற்றில்தான் பிறந்து வரணும். ஆணும் பெண்ணு சேர்ந்து வருகிறது மனுஷ இனம்.
அதில் பரம்பரையாய் தொடர்ச்சியாய் வரக்கூடிய பாவம், அந்த ஜீன் வழியாக பாவம் கடத்தப்படும், தொடர்ந்து வரும். அதனால தான் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறார். எல்லாருக்குள்ள அந்த ஜென்ம பாவம் இருக்கும். இயேசு கிறிஸ்துக்குள் அது இருக்காது. ஏனென்று சொன்னால் ஆண் துணை இல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒரு கன்னியின் வயிற்றில் உருவாக்கப்பட்டவர் இயேசு. சிலர் அதை நம்ப மாட்டேம்பாங்க. அதை எப்படி நம்ப முடியும்? அதெல்லாம் நீங்கள் சொல்லலை, நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரங்க ஒரு கூட்டமாக சுவிசேஷம் அறிவிச்சுட்டு ட்ரெயினில் பிரயாணப்பட்டாங்க. நீங்கள் கிறிஸ்தவங்களா? ஆமாம். ஊழியக்காரங்களா? ஆமாம். ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார். என்ன, இயேசு கிறிஸ்து கன்னி வைத்து பிறந்தாருந்தீங்களே, ஒரு ஆண் துணை இல்லாமல் எப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும் என்று கேட்டார். அவர் வசனத்தில் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குழந்தை பெற்றெடுத்தாங்க. இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஒரே ஒரு முறை நடந்த சம்பவம், இனிமேல் அது நடக்க போவதில்லை. கடவுள் மனிதனாய் வர, அது பரிசுத்தராக இந்த உலகத்தில் வருவதற்கு தேவன் செய்த காரியம். அதெல்லாம் நம்முடைய, நீங்கள் சொன்னால் நான் இப்படி நம்ப முடியும். அப்படி எப்படி கடவுள் அப்படி ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குழந்தை பெற்றெடுக்க முடியும்? நம்பும்படியா இல்லைன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், கேட்கல. உடனே ஒரு சகோதரி, ஒரு ஊழியக்காரி சகோதரி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவளை பார்த்து, ஐயா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சரி சொல்லுங்க. அந்த சகோதரி கேட்டாங்க, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா? கடவுள் நம்பிக்கை இருக்குது, நான் கடவுளை நம்புறேன், கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, கடவுள் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டாங்க இந்த சகோதரி. அவர் சொன்னார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அதான் எங்கள் நம்பிக்கை. எங்கும் கடவுள் இருக்கிறார், தூணில் இருக்கிறார், துரும்பில் இருக்கிறார். அதான் எங்கள் நம்பிக்கை, எங்குமே கடவுள் இருக்கிறாரே. சரி, அப்போ உடனே ஒரு தேடி கண்டுபிடிச்சி இந்த 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 இதுக்குள்ள இந்த தும்புன்றீங்களே, அந்த துரும்புன்றீங்களே, தூணில் இருக்க துரும்புன்னு, அப்போ இதுக்குள்ளே கடவுள் இருக்காரா? இருக்கிறாரு. அவர் இல்லாத இடம் எங்கே? இதுக்குள்ளே இருக்கிறாரு. அவங்க சொன்னாங்க, இந்த சின்ன துரும்புக்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கடவுள் ஒரு கன்னியின் வயிற்றில் ஒரு குழந்தையா இருந்து ஏன் பிறக்க முடியாது? அதை யோசித்து பார்த்தார். ஆமாம், எங்கே வியாபித்திருக்கிறவர், அவரால் எல்லாமே முடியுமே. அதனால அதுதான் கன்னியின் பிறப்பு. இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றில பிறந்தவர். தெரியுமா உங்களுக்கு? கன்னியின் வயிற்றில பிறந்தவர். நீங்க இஸ்லாமிய சகோதரருடைய அந்த மறைநூல் இருக்குல்ல, குரான்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் கொடுத்தாங்க. ஏன்ட்டு அது இருக்குது, அது வச்சிருக்கிறேன். அந்த பகவத்கீதை இருக்குது. அப்புறம் இந்துக்களுடைய வேதத்தில் ரிக் வேதம் அது இருக்குதா? நிறைய இந்துக்கள் வீட்டில் இருக்காங்க, வேதத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்ட்ட இருக்கு, நான் வச்சிருக்கிறேன். எல்லாத்துலையும் என்ன சொல்லியிருக்குது எல்லாத்தையும் பார்க்குறேன். அந்த குரானில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, சூரா மிரியம்னு ஒரு சாப்டர் இருக்கு. அது வாசித்து பார்த்தீங்கன்னா, பைபிளில் உள்ளதை விட இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்பது பைபிளை விட ரொம்ப தெளிவாக குரானில் இருக்குது. நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர். அவர் மனுஷன் ஒரு ஆண் துணையோடு பிறக்கலை. அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்த பரிசுத்தம் உள்ள ஒரு தேவகுமாரன் என்பது அவங்க கன்னியின் வயிற்றிலே பிறந்தது அவ்வளோ தெளிவாக எழுதி இருக்கிறாங்க. அதான் சொல்லப்படுது. அவர் அவதாரம் என்பது, அவர் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் அவர் பிறந்து வந்தார். அவர் கன்னியின் வயிற்றில். அவருக்கு என்ன பேர்? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். காட் வித் அஸ். அதான் அது அர்த்தம். அப்போ இயேசு என்கிற ரட்சகர், கிறிஸ்து என்ற அபிஷேகநாதர் அபிஷேகம் பண்ணி இம்மானுவேலராக நமக்குள் இருக்கிறார். தான் கிறிஸ்துமஸ். அப்ப இயேசு மூலமா ரட்சிக்கப்பட்டீங்களா? நிறைய பேருக்கு கிறிஸ்துமஸ் சாண்டா கிளாஸ், கிறிஸ்துமஸ் தாத்தா. நிறைய பேருக்கு கிறிஸ்துமஸ் ட்ரீ, கிறிஸ்துமஸ் மரம். நிறைய பேர் கிறிஸ்துமஸ் ஸ்டார். அதெல்லாம் ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இயேசு தான் முக்கியம். இயேசு என்கிற ரட்சகர் உங்க வாழ்க்கையில வரணும். அப்பதான் அந்த சந்தோஷம். கிறிஸ்து என்கிற அபிஷேகநாதர் உங்களை அபிஷேகம் பண்ணணும். இம்மானுவேல் என்கிற அந்த இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணணும். இம்மானுவேல் என்ற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் எதுக்கு மனுஷனா வந்தார்? நம்மோடு கூட இருக்க, மனிதர்களோடு வாசம் பண்ண, மனிதனுக்குள் வாசம் பண்ண. எங்கோ வானத்தில் இருக்கிறார், மோட்சத்தில் இருக்கிறார் கடவுள் அப்படின்னு என்பதற்கல்ல, உனக்குள்ளே நான் வாசம் பண்ண இம்மானுவேலராய் வந்திருக்கிறேன். அப்ப இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் இம்மானுவேலராக உங்களுக்குள் இருப்பார். அதான் அவருடைய பெயருக்கு அர்த்தம். அப்ப அவருடைய பெயர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நினைவு கூற வேண்டியது. இயேசு என்கிற ரட்சகர், கிறிஸ்து என்கிற அபிஷேகம் பண்ணுகிறவர் என்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இம்மானுவேல் ஆக இருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணுகிறார், என்னோடு கூட இருக்கிறார். தனிமையில் அல்ல, எனக்குள் அவர் இருக்கிறார், என்னோடு கூட அவர் இருக்கிறார். அதை சொல்லி மகிழ்வது, அதுதான் கிறிஸ்துமஸின் உண்மையான சந்தோஷம். கேக்கு வெட்டுவது அல்ல, வெறும் மரத்தை டெக்கரேட் பண்ணி வைக்கிறது அல்ல, வெறும் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தார் ஒரு கிஃப்டை கொடுத்தார் என்பது அல்ல. இயேசு என்கிற ரட்சகரால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா?
அந்த கிறிஸ்து என்கிற அபிஷேக நாதரால் அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்களா? அந்த இம்மானுவேல் என்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரா? அதுதான் அவருடைய கிறிஸ்துமஸினுடைய அர்த்தம். அப்போ அதை உணர்ந்து இன்றைக்கு இப்போ நம்ம ஒரு 10 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். சரியா? முதல்ல ஐயா, நான் ரட்சிக்கப்படலை, நான் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், அதுக்காக இயேசு ரட்சகர், என்ன ரட்சிக்கணும், என் குடும்பத்தை ரட்சிக்கணும், நான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி என் பிள்ளைகள், கணவர், மனைவி, சொந்தக்காரன், வீட்டில் எல்லாம் ரட்சிக்கப்பட விரும்புகிறீங்களா? இப்போ ஜெபிக்கணும். சரியா? அப்படி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் பண்ண நல்லா நீங்கள் தொடர்ந்து தினந்தோறும் என்னை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம், ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி கடைசியாக ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். அவர் இம்மானுவேல், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ரட்சகர், அபிஷேகநாதர் இம்மானுவேலராக நம்மோடு இருப்பார். தேவன் நம்மோடு கூட. அப்போ ஆண்டவரே, நாம் ஏற்றுக்கொண்டேன், உங்களுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டேன், நீங்கள் எப்பவுமே என் கூட இம்மானுவேலராகிய தேவனாக இருக்கணும். எப்பவுமே என் கூட, நான் போகிற இடம்லாம், படிக்க போனால், ஸ்கூலுக்கு போனால், காலேஜுக்கு போனால், ஷாப்பிங் போனால், வேலைக்கு போனால், எங்கே போனாலும் என் கூட இருக்கணும். நீங்கள் எனக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். எல்லாம் இருதயத்தில் கை வைங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே நீர் இம்மானுவேல், இம்மானுவேலராக என்னோடு இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். தேவன் என்னோடு, கர்த்தர் என்னோடு, வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் என்னோடு, எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இம்மானுவேலாகிய என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார். சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் என்னோடு, எனக்குள் வாசம் பண்ணுகிறார். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஸ்தோத்திராண்டவரேன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திராண்டவரேன்னு சொல்லுங்க. இனி தைரியமா இருங்க, பயப்படாதங்க, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறான். தகப்பனே, ரட்சகராக இந்த உலகத்தில் வந்தவர், அபிஷேக நாதராக வெளிப்பட்டவர், இம்மானுவேலராக எங்களுக்குள், எங்களோடு நீர் வாசம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் வாசம் பண்ணுகிறீர், எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலக மாட்டீர், எங்களை கைவிட மாட்டீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த குட்டி பிள்ளைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, இந்த வாலிப மகளுக்குள்ள, வாலிப தம்பிக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, இந்த தாயார் தகப்பனாருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, இந்த சகோதர சகோதரிக்குள்ள இருக்கிறீங்க, எங்கள் எல்லாரும் கூட நீங்க இருக்கிறீங்க. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இம்மானுவேலராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். எப்போதும் உம்முடைய பிரசன்னத்தை உணர கிருபை தாரும். எப்பொழுதும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் எனக்கு, எங்களுக்கு தாரும். உம்முடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும். ஒரு நாளும் அதை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ள எங்களுக்கு பலனும் கிருபையும் தாரும். அப்படியே நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.